வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாம் 2026 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸ் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு முடியுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் 1ஆம் தேதி எல்லாருக்குமே 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரை இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே தமிழ் எக்ஸாம். அதுக்கப்புறமா ஊடையில் ஒரு 5-6 நாள் இடைவெளி விட்டு அதுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லாருக்குமே 6த்துக்கும் 8த்துக்கும் இங்கிலீஷும் 7த்துக்கும் 9த்துக்கும் மேக்ஸ் எக்ஸாமும் வச்சுருக்காங்க. ஏன் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. வரிசையாக ஆர்டராக இல்லாமல் தமிழ், அடுத்து மேக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷு, அப்படி சயின்ஸு, சோசியல், இது மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ இந்த டைம் டேபிள் ஒவ்வொரு கிளாஸை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி டைம் டேபிள் இருக்குது. 6த்தும் 8த்தும் சேமாக இருக்குது. 7, 9 கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ டைம் டேபிளை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஷெடியூல் போட்டு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6த்துக்கும் 8த்துக்கும் இங்கிலீஷு, 7த்துக்கும் 9த்துக்கும் மேக்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 26 புதன்கிழமை அன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பிடி எக்ஸாம், உடற்கல்வி அந்த எக்ஸாம். அதுக்கு மறுநாளே 6த்துக்கும் 8த்துக்கும் மேக்ஸும், 7த்துக்கும் 9த்துக்கும் இங்கிலீஷ். ஸோ ஆர்டரை சேஞ்ச் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் மண்டே 13ஆம் தேதி என்ன எக்ஸாம் அப்படின்னா 6த்துக்கு 8த்துக்கும் சயின்ஸு, 7த்துக்கும் 9த்துக்கும் சோசியல் சயின்ஸ், இது மாதிரி மாறி இருக்குது. அதுக்கப்புறமா கடைசியாக இருக்கிற எக்ஸாம் தான் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு 6த்துக்கும் 8த்துக்கும் சோசியல் சயின்ஸும், 7த்துக்கும் 9த்துக்கும் சயின்ஸும் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற லீவுலாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. ஷெடியூல் போட்டுக்கோங்க. எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்டில் போடுங்க. நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தும் படிக்க ஆரம்பிங்க. எல்லா டாப்பிக்குமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் டேபிளை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எக்ஸாமில் இதுக்கு தக்கன ஷெடியூல் போட்டு நல்லா படிங்க. தேர்வு எழுதக்கூடிய எல்லா 6 to 9 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் ஆல். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறமா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஆல். எப்போவும் ஹாப்பியாக இருங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.